இன்னைக்கு தமிழக முதல்வர் வந்து நெல்லைக்கு 2 இடத்துல இன்னைக்கு வந்து அவர் பேசும்போது அரசு விழாவில் பேசும்போது 100 நாள் வேலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மத சார்பின்மை பேசிய மகாத்மா காந்தியோட பேரை வந்து எடுத்துட்டாங்க. அந்த 100 நாள் திட்டத்தை அழிக்க பார்க்குறாங்க. அதுக்கு அதிமுக அரசு கூட துணை போகுது. இதை வந்து மக்கள் மறக்க மாட்டாங்க, மன்னிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முதல்வர் சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் அவர்கள் மத சார்பின்மை மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மத சார்பின்மையை நமது முதலமைச்சர் கடைபிடிக்கிறாரா என்றுதான் எங்களுக்கெல்லாம் சந்தேகம் மட்டும் இல்லை, அவர் கடைபிடிக்கவில்லை என்று நான் குற்றமே சாட்டுவேன். காரணம், கிறிஸ்துமஸ் விழாவுக்கு வந்திருக்கிறார். ஆனால் தீபாவளி வாழ்த்து சொல்ல கூட நமது முதலமைச்சருக்கு மனம் இல்லை. ரொம்ப வருத்தப்படுறாரு, வேதனைப்படுறாரு. அதனால மத சார்பின்கிற வார்த்தைக்கு முதலமைச்சர் பொருத்தமாக இருக்காது என்று என்னுடைய ஆழமான கருத்து. 100 நாள் வேலை திட்டம் என்பது அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னால் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக மாற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனேயே அதில் திமுக பல குளறுபடிகளை உருவாக்கின் காரணமாக அது இடையில் நிறுத்தி வைக்கப்பட்டது. அதன் மூலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போது 100 நாள் திட்டத்தை 124 உயர்த்தி, அதிலும் விவசாய பெருமக்கள் நிறைய கவலையில் இருந்தாங்க. எப்படின்னா, அறுவடை நாட்கள்லையும் நாற்று நடவு சமயங்களிலும் வேலைக்கு ஆள் கிடைக்கவில்லை, எல்லாரும் 100 நாள் வேலை திட்டத்தில் போயிடுறாங்க அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருந்த உடனே அந்த திட்டத்தையும் சீர்திருத்தி அதில் நடவு சமயங்களிலும் மற்றபடி அறுவடை சமயங்களிலும் முக்கியமான காலங்களில் தவிர்த்து, ஆனால் 125 நாள் கண்டிப்பாக வேலை கொடுக்கப்படும், அதுவும் அவர்களுடைய அக்கௌண்ட்லேயே கொடுக்கப்படும். நிச்சயமாக திமுக போன்றவர்கள் இடையூறு இல்லாமல், இடை செருகல் இல்லாமல் அந்த பணம் வேலை செய்வர்களுக்கு போய் சேரும் என்று ஒரு உத்தரவாதத்தையும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தந்திருக்கிறார். முழு தொகையும் போகும் என்று தந்திருக்கிறார். ஆதிச்சநல்லூரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அந்த அகலாய்வுதார பொருட்களை வச்சு அருங்காட்சியகம் அமைப்பதை மத்திய அரசு சொல்லிச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் ஆரம்பிக்கல. ஆனால் 2021 சொன்னாங்க, பண்ணல. ஆனால் நம்ம சிவகலையில இருந்து எடுக்கப்பட்ட பொருட்களை வச்சு அருங்காட்சியகத்தை ஆரம்பிச்சு சாட்சியா உருவாக்கிட்டோம் அப்படின்னு. இல்லை, இவர்கள் செய்த முடிவு என்பது இன்னைக்கு உருவாக்கியிருக்காங்க. உண்மையிலே அது நல்ல விஷயம்தான், அதில் ஒன்றும் தவறு ஒன்றுங்க. ஆனால் நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏற்கனவே வந்து ஆய்வு பண்ணி அதற்கான ஏற்பாடுகளையும் இங்கே செய்து வைத்திருந்தார் என்பதையும் கனிமொழி. ஆமாம், அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியும் அது கூட வந்தார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அதாவது 2000 வருஷமாவே 2000 வருஷமா நாங்க போராடிட்டு தான் இருக்கோம். நம்ம தமிழர்கள் நம்ம படம் பெருமையை நிரூபிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கோம். ஆனா மத்திய அரசு வந்து ஒரு வெறுப்போடு தான் நம்மளை பாக்குறாங்க அப்படிங்கிற அவர் சொன்னதுக்கு எந்த விதமான ஆதாரம் இருந்தா பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு காசியில தமிழ் சங்கம் நடத்துவது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். குஜராத்திலேயும் தமிழ் சங்கம் நடத்தி வருகிற 30ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் நம்ம இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் வந்து அதை நிறைவு செய்கிறார்கள். காசியில் மட்டுமல்ல, ராமேஸ்வரத்தில் வந்து அந்த தமிழ் சங்கத்தை கொண்டாடுகிறார்கள். பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் தனியாக ஒரு சேர், ஒரு இருக்கையை வாங்கி தந்தது பிரதமர் மோடி அவர்கள். உலகம் முழுவதும் திருக்குறளை 63 மொழிகளில் மொழிபெயர்த்து ஏற்பாடு செய்தவர் பாரத நரேந்திர மோடி அவர்கள். பிறகு யாதும் ஊரே யாவரும் கேளிருங்க கலியன் பூங்குன்றனுடைய கவிதைகளை அயோத்திக்கு போனாலும் சரி, ஐநா சபைக்கு போனாலும் சரி, எல்லா இடங்களிலும் சொல்லிக் கொள்பவர். இதில் தமிழுக்கு என்ன இவர்கள் என்ன எதிராக இருந்தார்கள் என்று முதலமைச்சர் எந்த அடிப்படையில் ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டு தமிழை வைத்து இன்னும் அரசியல் செய்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு கூட தமிழ்நாடு முழுவதும் இதில் இத்தனை ஆண்டுகளில் 11 ஆண்டுகளில் பிரதமர் மோடி அவர்கள் 14 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு தந்திருக்கிறார்கள். விமான போக்குவரத்து, சாலை போக்குவரத்து, பாலங்கள். இன்னைக்கு கூட முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கக்கூடிய 150 கோடி ரூபாயில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கு. அது 100 கோடி ரூபாய் மத்திய அரசு பணம், 30 கோடி ரூபாய் நம்மளுடைய மாநில அரசுடைய பணம். அப்போ 100 கோடி ரூபாய். இன்னைக்கு 92 கோடி ரூபாய்க்கு ஒரு கிரிட்டிக்கல் கேர் சென்டர், அதுவும் பிரைம் மினிஸ்டர் திட்டம், PMSSY பிரைம் மினிஸ்டர் திட்டத்தின் கீழே தான் முதலமைச்சர் வந்து திறந்து வச்சுட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு எல்லா ரேஷன் கடையிலையும் பொருட்கள் கொடுக்கறது வந்து மத்திய அரசு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆனால் மாநில அரசு தாங்கள் கொடுப்பதாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. ஆக இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற அரசு இன்னைக்கு மக்கள் மத்தியில் வெகுஜன அரசாக இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வெகுவரையில் வருகிற 2026ஆம் ஆண்டு தேர்தலில் நிச்சயமாக மக்கள் செல்வாக்கை இழந்து இந்த திமுக ஆட்சி அகற்றப்படும். தேசிய ஜனநாயக கூட்டணி
தமிழகத்தில் ஆட்சியில் அமரும்.